மதுசூதனன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சட்டத்திட்ட விதிகளை கோடிட்டு காட்டி காலையில் நான் அறிக்கை கொடுத்தேன். அந்த அறிக்கைக்கு பின்னால் ஒரு தெளிவான முடிவை இப்பொழுது நான் அறிவிக்க போகிறேன். மிக விரைவில் இங்கே பொருளாளரும் இருக்கிறார், அவைத் தலைவரும் இருக்கிறார். மிக விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தேர்தலை கொடிகட்டுகிற தொண்டன் முடிவெடுப்பார். அந்த தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, அம்மாவால் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற சொத்து, அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக அந்த சொத்து குழு, கழகத்தின் சொத்து பாதுகாப்பு குழு மிக விரைவில் பொதுக்குழுவால் அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு முன்னதாகவே நான் அந்த அம்மையாரை நீக்கிவிட்டேன். Because she is not elected by the cadre as per the rule of the MGR. MGR has framed rules. As the rules of the MGR, party cadres can only select the general secretary. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட சட்டத்திட்ட விதிகளின்படி கொடி கட்டுகிற தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான், ஒரு அடிமட்ட கழக தொண்டன் உறுப்பினராக இருக்கிற கழக தொண்டன் தான் ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தற்காலிக பொதுச் செயலாளர் என்பது அதிமுகவின் வரலாற்றில் இல்லை. நான் தெளிவாக சொல்கிறேன். புரட்சி தலைவி அம்மா கூட பொதுச் செயலாளர் போட்டியிடுகின்ற பொழுது தேதியை அறிவித்துவிட்டு அதற்கு பின்னால் இத்தனாம் தேதி தேர்தல் என்று கூறுவார். அதற்கு பின்னால் யாரும் நாமினேஷன் செய்யவில்லை என்றால் அம்மாவே பொதுச் செயலாளர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார். தொண்டர்களே தேர்தலுக்கு தயாராகுது. கழக தொண்டர்களை நான் விண்ணப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். தயாராகுங்கள். மிக விரைவில் தேதி அறிவிக்கப்படும். தொண்டர்கள் தான்